வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா. டிடிவி தினகரன் எடுத்த போர்ஜரியா விஜய்க்கு சிக்கல் என்ன, ஆடி போன தாவைக்கா. வாங்க வீடியோவை முழுவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் என்பது தமிழக அரசு வரலாற்றிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாகத்தான் புதிய ஆரம்பத்தில் விஜயின் இந்த தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்திலே ஒரு தனிப்பெரும்பான்மை கட்சியாக நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது முதலமைச்சராகும் தகுதி என்பது விஜய்க்கு இருக்கும் போல் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்நிலையில் தான் எதிர்க்கட்சி வரிசையிலே அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு எதிர்க்கட்சி வரிசையில் இந்த முறை உருவெடுத்திருக்கிறது. இந்த வகையில் தான் 3ஆம் இடத்தை பிடித்துள்ள அதிமுக இடத்தை பிடித்திருக்கிறதா. இந்த வகையில் தான் அதாவது அமமுகவின் பூச்சான டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த நிகழ்வை தமிழக அரசில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையும் கிளப்பியிருக்கிறார். என்னவென்றால் தாவைக்க ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் அதில் தனது கட்சியின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுவதும் முற்றிலும் பொய் என்று தினகரன் அவர்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பதும் விஜய்க்கு ஒரு பெரும் பின்னடைவாக இதை கருதப்படுகிறதா. குறிப்பாக அதாவது போர்ஜரி புகாரை முன்வைத்துள்ள அவர் எடுத்துள்ள இந்த சட்ட ரீதியான அஸ்திரம் என்பது ஆளுநர் முடிவெடுப்பதில் பெரும் தாமதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்படியானால் அடுத்து என்ன நடக்கும் என்று மக்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் நிலவக்கூடிய சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகியிருக்கிறது. தமிழக அரசியல் களம் இதுவரை இப்படி ஒரு உச்சக்கட்ட பரபரப்பை பார்த்ததில்லை என்றுதான் கூறப்படுகிறதா. நாளுக்கு நாள் இந்த பரபரப்பு என்பது இன்னும் அதிகரித்து வரவுள்ள நிலையில் நாளை காலை கண்டிப்பாக தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் இன்று இரவு நடக்கும் அரசியல் காட்சிகளும் மொத்தமாக தலையிலாக மாறியிருக்கிறது. அதாவது கிண்டியிலுள்ள லோக்பவன் ஆளுநர் அருண்லேக்கரை திடீரென சந்தித்த அமமுகவின் பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் தனது கட்சியில் ஒரே ஒரு எம்எல்ஏ மற்றும் மன்னார்குடி காமராஜரின் ஆதரவு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக வழங்கியுள்ளார். முன்னதாகவே தாவைக்க தரப்பிலிருந்து காமராஜரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட தகவல் வெளியான நிலையில் தனது எம்எல்ஏவை தற்காத்துக் கொள்ளவும் தாவைக்காவின் கணக்குகளை சிதைக்கவும் தினகரன் இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்திலே 53 இடங்களை வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில்தான் தினகரனின் இந்த திடீர் முடிவு நகர்வென்பது அதிமுக முகாமிற்கு ஒரு புதிய தெம்பை கொடுத்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது டிடிவி தினகரன் முன்வைத்துள்ள மிக முக்கியமான குற்றச்சாட்டு தமிழக அரசியலில் சூறாவளி கிளப்பியிருக்கிறது. தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் வழங்கிய ஆதரவு கடிதத்தில் தனது கட்சியின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக தினகரன் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனால் தாவைக்காவுக்கு நான் ஆதரவு அளிக்காத நிலையில் தனது ஆதரவு இருப்பதாக பொய்க்கடிதம் மற்றும் ஆவணங்களை தயார் செய்த விஜய் வழங்கியுள்ளதாகவும் இது ஒரு மோசடி செயல் என்று அவர் ஆளுநரிடம் புகார் தெரிவித்திருக்கிறார் டிடிவி தினகரன். அதாவது குதிரை பேரத்தை தவிர்க்க அதிமுக வேட்பாளர்கள் புதுச்சேரி ரிசார்ட்டுகளில் தங்க வைக்கப்பட்டு இன்று மாலைதான் சென்னைக்கு திரும்புள்ளார்கள். இந்த இக்கட்டான சூழலில் தாவைக்கு எதிராக தினகரன் எடுத்துள்ள இந்த ஒரு போர்ஜரி அஸ்திரம் என்பது ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக மாறியிருக்கிறது. இந்த வகையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் யார், முதலமைச்சர் நாற்காலி அமரப்போவது யார் என்பதெல்லாம் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.